மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 6331 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். எந்தெந்த திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்துவதற்கு பட்ஜெட்டில் 6331 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? அதாவது இதற்கு முன்பு ரயில்வே பட்ஜெட் என்று தனியாக போடப்படும். ஆனால் 2017க்கு பிறகு ரயில்வே பட்ஜெட் தனியாக போடப்படாமல் அது பொது பட்ஜெட்டோடு இணைக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு துறைக்கும் மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படும். அந்த வகையில் தமிழகத்திற்கு ரயில்வேக்கு என்று மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தமிழகத்துக்கு என்று பார்த்தோமேனால் தமிழகத்தில் பல்வேறு ரயில்வே உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்த மத்திய பட்ஜெட்டில் 6331 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன திட்டங்கள் என்பதை குறிப்பிட்டு இப்போது கூற முடியாது என்றால் அதற்கு தனியாக ரயில்வேயின் சார்பில் பிங்க் புக் என்று சொல்வார்கள். அந்த பிங்க் புத்தகத்தில் தான் எந்தெந்த திட்டங்களுக்கு செயல்படுத்தப்படும், அதற்கு எவ்வளவு நிதி என்பது தெரியும். அது இதற்கு பிறகுதான் வெளியிடுவார்கள். ஆனால் இன்று ஒட்டுமொத்தமாக ரயில்வேக்கு என்று இவ்வளவு தொகை ஒதுக்கீடு, அதில் குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இவ்வளவு ஒதுக்கீடு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தான் தமிழகத்திற்கு 6331 கோடி என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 மற்றும் 15ஆம் நிதியாண்டில் தமிழகத்திற்கு 879 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தற்போது 6331 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதன் மூலம் சுமார் 620% அதிகமாக இந்த முறை நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.